அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜிஜி மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ பக்கோடா. அப்படியே முருண்டு கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய வாழைப்பூ பக்கோடா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் நீங்கள் செய்யலாம். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு இதை கற்றுக்குறங்க. இந்த பக்கோடா செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப குறைவான பொருள் தான், ரொம்ப ஹெல்த்தியான பக்கோடா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். யார் வேணாலும் நீங்கள் செய்யலாம். டீ போடுற நேரத்தில் நீங்கள் பக்கோடா ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஆல்னு இருக்கும், அதை தட்டிக்கிறேங்கம்மா. அதுக்குள்ளே பொருள்: பூண்டு 2 பூண்டை நீட்டை வாழை வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சியை நீட்டை வாழை வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை 2 கொத்து, 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன் பொடிசாக. காரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூனு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஃபுல்லாக நம்ம எடுத்து போட்டு வாழைப்பூ சுத்தம் பண்ணி கழுவிட்டு உப்புக்குள்ளே ஊற வச்சு எல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கிறேன். மாவு 4 ஸ்பூனு, கடலை மாவு, அரிசி மாவு 2 ஸ்பூனு. இந்த மாதிரி இந்த கம்புக்குச்சி மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும், தீக்குச்சி மாதிரி, அதை எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது செவ்வாழை பூமா, நம்ம மரத்தில் உள்ளது தான். நேற்று எடுத்துகிட்டு வச்சேன், நேற்று பக்கோடா செய்கிறேன். அப்படியே உப்பு போடுங்க. உப்பை போட்டுட்டு ஒரு பொருளாக போட்டு கிண்டுங்கம்மா. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சோத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம எப்படி வாழைப்பூ வடை செய்கிறோமோ அதே மாதிரி தான். அது பருப்பை ஊற வச்சு செய்கிறோம். இது கடலை மாவையும் நம்ம பஜ்ஜி மாவு மாதிரியே போட்டு செய்ய போகிறோம், அவ்வளோதான். கடலை மாவும் அரிசி மாவுமா. அரிசி மாவு நான் வறுத்த மாவு போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பம். நான் இடியப்ப மாவு தான் போட்டிருக்கிறேம்மா. பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன பூ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் பூ எதுவும் வெட்டிடாதீங்க, அப்படி நீட்டை வாழையே போடுங்க, சரியா? அப்புறம் மிளகாத்தூளை போடுங்க. தூள் ஃபுல்லாக போடுங்கம்மா. கரம் மசாலா, மிளகாத்தூள், மிளகுத்தூள். இதில் நீங்கள் ஓமம் இருந்தால் கூட கொஞ்சமாக போடலாமா. என்கிட்ட ஓமம் முடிஞ்சிருச்சு, நான் கடைக்கு போக முடியாதுல்ல, அதனால் இருக்கிற பொருளை வச்சு நான் செய்கிறேம்மா. ஓமம் இருந்தால் ஒரு இத்தனைக்கோன் ஒரு 1/4 ஸ்பூனை ஓமத்தை போடுங்க அதில். அப்புறம் கடலை மாவுமா. கடலை மாவு 4 பெரிய ஸ்பூனு, அதாவது 50 கிராம் கடலை மாவாக இருந்தால் 25 கிராமு அரிசி மாவு நீங்கள் போடணும். 1 கப்புக்கு 1/4 கப்பு அரிசி மாவு போடணும். அந்த மாதிரி பார்த்துக்கிறங்கம்மா. இது வறுத்த அரிசி மாவு தான் நான் போடுறேன். நான் எப்போவுமே பக்கோடாவுக்கு வறுத்த தான் போடுவேன், அதனால் நான் அதையே போடுறேம்மா. உங்கள் விருப்பம். நீங்கள் வறுத்த மாவும் போடலாம், பதப்படுத்தின மாவும் போடலாம். நான் இடியப்ப மாவு தான் போடுறேன். அப்புறம் தண்ணியை தொளிச்சு விட்டு நீங்கள் ரொம்ப ஊற்றிடாதீங்க. தொளிச்சு விட்டு பிணைஞ்சிக்கிறங்கம்மா. ரொம்ப ஊற்றினா நம்மளுக்கு வடை மாதிரி போயிடும். நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், சரியா? பக்கோடா நம்ம உதிரியாகவும் செய்யலாம், கொஞ்சம் அள்ளி போட்டும் செய்யலாம். எனக்கு உதிரியை விட இந்த கொஞ்சமாக அள்ளி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அந்த வாழைப்பூவோட அந்த மசாலாவும் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கிறங்கம்மா. மாவும் எல்லா பொருளும் அந்த வாழைப்பூட நம்மளுக்கு சேரணும், மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டு கிண்டிக்கிறங்க. இப்போ கிண்டியாச்சு. நம்ம எண்ணெயை சூடு பண்ணியாச்சுமா. எண்ணெயை சூடு பண்ணியாச்சு. எண்ணெயிலேருந்து 1 ஸ்பூன் அள்ளி அதில் ஊற்றி மறுபடியும் கிண்டி விடுங்க. நல்லா சுட எண்ணெயை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக நம்மளுக்கு வரும். அதுக்காண்டி தான் 1 ஸ்பூனை எடுத்து அந்த வாழைப்பூவில் ஊற்றி கிண்டி விடுங்க, சரியா? நான் ஊற்றிட்டேன், அதனால் நான் காட்ட மறந்துட்டேம்மா. அதனால் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், சரியா? அப்புறம் வாழைப்பூ எடுத்து இப்படி உதிரியாக போடுங்க. உதிரியாகவும் போடலாம், சேர்த்தும் போடலாம். ஆனால் சேர்த்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்மா. உதிரியை விட சேர்த்து அந்த மாவோட சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே போட்டு நல்லா சின்ன தீயில் வச்சு கடைசியில் எடுக்கும்போது எப்போவும் போல் பெரிய தீயில் வச்சு எடுத்துருங்கம்மா. கிறிஸ்பியான வாழைப்பூ நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். நீங்கள் டீ கலக்கிற நேரம் இந்த பொருளை ரெடி பண்ணிடலாம். பூ மட்டும் நீங்கள் முதநாத்தே சுத்தம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணுமோ செஞ்சுக்கலாம். ஆனால் பூ சுத்தம் பண்ணி வச்சிங்கன்னா 3 நாளைக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, ரொம்ப கருப்படிச்சு போயிடும். 3 நாளைக்கு செஞ்சிடலாம். நான் நேற்று சுத்தம் பண்ணேன், இன்றைக்கி செய்கிறேம்மா. நேற்று பிடிங்கிட்டு வந்ததோடய சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சாயங்காலம் செய்கிறேன், சரியா? அவ்வளோதாம்மா. நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அந்த மாதிரி போட்டு பொரிச்சு அள்ளிட வேண்டியது. நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, சரியா? கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் மெதுவாக வச்சு எடுக்க போகும்போது அடுப்பை கொஞ்சம் ஏற்றி விட்ருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயை பிடிச்சி இழுக்காது.
இன்னும் கூடுதலாக எண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் கூடுதலாக நீங்கள் வந்து பக்கோடா போடலாம். நான் வந்து இதை வந்து 3 தடவை பொரிச்சாலண்ணம்மா. உதிரியாகவும் எடுத்தேன், சேர்த்தாப்புலையும் போட்டேன். அந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். உதிரியை விட சேர்த்தாப்புல போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 பூ அந்த மாவோடு சேர்ந்து இருந்து நீங்கள் போட்டு அப்படியே போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. அவ்வளோதாம்மா, பொரித்து எடுக்க வேண்டியது தான். மறுபடியும் இருக்கிறதையும் போட்டு எடுத்துட வேண்டியதும்மா. இந்த மாதிரி தான் சேர்த்து போடணும். ஒரு 4-5 பூ இருக்கிற மாதிரி சேர்த்து அந்த மாவோடு சேர்த்து போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அதையும் பொரிச்சிட்டு அள்ளிடுவோம்மா. அவ்வளோதாம்மா. ஓகேம்மா, நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இதை செஞ்சு கற்றுக்கிறங்க. ஓகேம்மா, இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. Like, subscribe, JJ Max Kitchen. Bye. See you.